வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட ஃபஸ்ட்டு 5 மேட்சஸ், அந்த ஃபஸ்ட்டு 5 மேட்சஸில் ஆர்சிபிக்கு இருக்கக்கூடிய கீ சேலஞ்சர்ஸ் அண்ட் அதுக்கு அவங்க ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஐபிஎல் 2025 ஒரு த்ரில்லிங் செட் ஆஃப் மேட்சஸோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு 5 மேட்சஸ் பெரிய பெரிய டீம்ஸோடையே இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேகேஆர், அதுக்கப்புறம் சென்னை, ஜிடி, எம்ஐ, டிசி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 5 மேட்சஸுமே ஆல்மோஸ்ட் பவர் ஹவுஸுக்கு எகெயின்ஸ்டாக விளாடுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அதில் சேலஞ்சஸ் இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறத வழிவகுக்கணும். ஸோ இதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன சேலஞ்சஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா கேகேஆருக்கு எகெயின்ஸ்டாக ஒரு அவே கேமில் விளாடுறாங்க. ஸோ அவே கேம் அப்படிங்கும்போது இதில் என்ன ஒரு சேலஞ்சுனா, கேகேஆரோட ஒரு ஸ்பின் ஹெவி அட்டாக் அப்படிங்கிறது ஈடன் கார்டன்ஸில் ஆர்சிபியோட மிடில் ஆர்டரில் ட்ரபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுனில் நரேன், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, அவங்க 2 பேருமே கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது ஆர்சிபியோட டாப் ஆர்டர் அப்படிங்கிறத தாண்டி ஹெவியாக இருக்கும். ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ரஜத் படிட்டரோட ரோல் ரொம்ப குரூஷியல். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஆர்சிபியோட டாப் ஆர்டர் விராட் கோலி அண்ட் சால்ட் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆரோட அந்த ஒரு பவுலர்ஸை கவுண்டர் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல பவுலர்ஸை ப்ரெஷருக்குள்ளே போட்டுட்டு மிடில் ஆர்டர்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரஜத் படிட்டர் உள்ளே வரும்போது அவர் ஸ்பின்னை டேக் டவுன் பண்ணார் அப்படின்னா அது ஒரு குரூஷியலான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓப்பனிங் பேட்டர்ஸ் அங்கே பவுலர்ஸை போட்டு பொழந்துட்ருப்பாங்க. இதில் ஸ்பின்னுக்கு எகெயின்ஸ்டாக நீட்டாக ஆடக்கூடிய ரஜத் படிட்டரும் உள்ளே கவுண்டர் அட்டாக் பண்ணாங்கன்னா ஈஸியாக ஈடன் கார்டன்ஸில் கேகேஆரோட பவுலர்ஸை அண்டர் ப்ரெஷரில் போட முடியும். ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியோட டாப் 3 தான் கொல்கட்டாக்கு எகெயின்ஸ்டான ஃபஸ்ட் மேட்ச்சில் மிகப்பெரிய கீயாக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் சென்னைக்கு எகெயின்ஸ்டாக, அதுவும் ஒரு அவே கேம் தான். சென்னைக்கு எகெயின்ஸ்டான அந்த ஒரு சேலஞ்ச் அப்படின்னாலே சென்னையை சேப்பாக்கில் சந்திக்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு தான். ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்பின் அட்டாக் வச்சுருக்கிறாங்க. ப்ளஸ் எம்எஸ் டோனியோட டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. ஸோ டோட்டலி சிஎஸ்கேவோட பேசர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல ஒரு இடத்துல வச்சு பார்க்குறதும், சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸை ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணுறதும் வேறு மாதிரி இருக்கும். ப்ளஸ் இப்போ அவங்களுடைய ஸ்பின் அட்டாக் இன்னுமே பவராக மாறி இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வழிவகுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்சிபியோட பவுலர்ஸ் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். சிஎஸ்கேவோட பவர்ஃபுல் பேட்டிங்கை பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபியோட பவுலர்ஸ் அந்த இடத்துல கண்டெயின் பண்ணி வைக்கணும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே இவங்களுக்கு எகெயின்ஸ்டாலாம் இவங்களை பெரிய ஸ்கோர் பண்ண விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப குரூஷியலாக போயிடும். ஏன்னா ஸ்லோ கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட பேட்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய நிலையில் தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் நமக்கு ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிறது கிடச்சிது அப்படின்னா அது வேறு. பட் ஆனால் நம்ம சேசிங்க்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் லோ ஸ்கோரில் சிஎஸ்கேவை எப்படி மடக்க முடியும்னு பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளோ தூரம் ரஜத் படிட்டர் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுறாரு, அவர் கூட லியாம் லிவிங்ஸ்டன் எந்த மாதிரி பேட்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே கை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை மெயினாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டனும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கீயாக இருப்பார் இந்த மாதிரியான மேட்சஸில். ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பிளேயராகவும் தெரிகிறாரு. ஸோ அதனால் அதையும் ஒரு விஷயமாக இந்த இடத்துல நம்ம பார்த்தாகணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேவை சந்திச்சுட்டு அடுத்தது நம்மளுடைய ஆர்சிபி அவங்களுடைய ஹோம்க்கு திரும்புகிறாங்க ஜிடிக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்சு. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் அங்கே சேலஞ்ச் அப்படின்னா ஜிடியோட பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது முகமது சிராஜோட சைடில் இருக்குது. ஸோ அதே நேரம் ஓவர்சீஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ரபாடா இருப்பார். ஸோ அந்த இடத்துல ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது ரஷித் கானோட சைடில் இருக்குது. ஸோ பவர் பிளேலேருந்து டெத் ஓவர் வரைக்கும் டாமினேஷனான ஒரு பவுலிங் அட்டாக் வச்சுருக்கிறாங்க. மிடில் ஓவரில் ரஷித் கான் டாமினேட் பண்ணுவார். ஸோ அந்த பவுலிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக தான் காணப்படும். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்னா, ஒரு நல்ல ஒரு சாலிடான ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத போடணும். நியூ பாலில் மிகப்பெரிய லெவலில் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாமல் இருக்கணும். அது மெயின். ஏன்னா சிராஜ் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஃபார்மில் இருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் ரபாடா ரீசெண்டாக சூப்பர் ஃபார்மில் இருக்கிறாரு. ஃபில் சால்ட் அந்த இடத்துல ரபாடாவை டேக் ஆன் பண்ணார் அப்படின்னா விராட் கோலி சிராஜை பார்த்துப்பார். ஸோ பவர் பிளேயை நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணி ஓப்பனர்ஸ் செம சாலிடாக ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் ரஷித் கானை நம்ம ஜஸ்ட்டு டேக் டவுன் பண்ணாமல் அவரை பார்த்து ஆடிட்டோம் அப்படின்னா அடுத்தது திருப்பி வர்றப்போ நம்ம டெத் ஓவர்ஸ்லேயும் ரன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது.
ஸோ அதே மாதிரி நம்ம ஜிடியோட பேசஸ் மாதிரியே ஸோ நம்மளோட பேசஸ் வந்து பார்த்திங்கன்னா புவி இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிடியோட அக்ரெசிவ் ஓப்பனர்ஸை ஈஸியாக விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கேம்குள்ளே வந்துடலாம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு நம்மளுடைய மும்பை கூட வான்கடையில் இருக்குது. ஸோ வான்கடையை பொறுத்த வரைக்கும் ஸோ விசிட்டிங் டீம்ஸ்க்கு அது ஒரு நைட் மேராக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அங்கே வந்து ஸ்ட்ராங் பேட்டிங், அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டிஷன்ஸ் வந்து சூப்பராக அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஃபெமிலியரான கண்டிஷன்ஸை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எப்போவுமே அது ஆர்சிபின்னு கிடையாது, எந்த டீம் போனாலுமே வான்கடையில் ஸோ மும்பை இந்தியன்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஸோ இந்த இடத்துல ஆர்சிபியோட டெத் பவுலிங் ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல தான் அவங்களுக்கு கீ பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவெல்லாம் விக்கெட் எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா அவர் அங்கெல்லாம் தான் ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிப்பார். ஹர்திக் பாண்டியா இப்போ செம ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ அவங்களோட ஃபார்ம் எல்லாம் ரொம்ப குரூஷியல். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அட்வான்டேஜை பேட்டர்ஸ் எடுத்தாகணும். பவர் பிளேயில் மட்டும் இல்லை, ஸோ எம்ஐயோட பவுலர்ஸை செட்டிலே ஆக விடக்கூடாது. ஸோ பவர் பிளேலேருந்து கீழே வரப்போகிற எல்லாருமே நீட்டாக அருமையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக் ஆன் பண்ணணும். டிம் டேவிடோட ரோல்லாம் இங்கே ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நம்ம அடிக்க போகிற ஒவ்வொரு ரன்னுமே எம்ஐக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்மளை வந்து வெற்றியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கீழே இருக்கிற ஃபினிஷர்ஸ் வரைக்குமே இந்த இடத்துல வந்துட்டு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ அதை நீட் பண்ணி தான் வந்துட்டு நம்மளுடைய அடுத்தடுத்த முடிவுகள் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகென்ஸ்டான மேட்ச்சு. இது ஒரு ஹோம் மேட்ச். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் அப்படிங்கிறத வச்சுருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்டார்க் அப்படிங்கிறவர் அங்கே இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ஹோமாக இருந்தாலும் ஸோ ஸ்டார்க் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கீ ஆஸ்பெக்டாக இருப்பார். ஆர்சிபியோட அந்த ஒரு பவுலர்ஸ் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்காங்க, ஆர்சிபியோட பேட்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் கீயாக இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதே நேரம் இது ஹோம் மேட்சாக இருந்தாலும் இங்கே இருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஃபாஃப் அங்கே தான் இருக்கிறாரு. ஆர்சிபிலேருந்து வெளியேறினவர் தான் ஸ்டார்க்கும் கூட. கேஎல் ராகுலுக்கும் தெரியும். ஸோ கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ப்ராபபிள் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபாஃப்லாம் இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஆர்சிபி சைட்லேருந்து வெளியே போயிருக்கிறதுனால எஃபெக்டிவாக ஆர்சிபியை வந்து எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கிற டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத வச்சு நமக்கு வந்துட்டு என்ன மாதிரி பிளான் பி அப்படிங்கிறத எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணி ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷருக்குள்ளே போடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 5 மேட்சஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஸோ நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு டீமுக்கு எகெயின்ஸ்டாகவும் த்ரெட்டாக இருக்கிறதுனால ஸோ இப்போது லேட்டரான வந்து மேட்ச்சை ஜெயிச்சிக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இங்கே செட் ஆக போகிறதில்ல. இந்த 5 மேட்ச்சில் மினிமம் 3 மேட்ச்லேயே அது வின் பண்ணி அவங்க வச்சுருந்தால் மட்டும்தான் லேட்டரான வரப்போகிற மேட்சஸில் கொஞ்சம் குரூஷியலாக பவுன்ஸ் பேக் பண்ணி பிளே ஆஃப்ஸ்குள்ளே வர முடியும். இல்லைனா கஷ்டமாயிரும். ஸோ இந்த 5 மேட்ச்சில் வந்து ஆர்சிபி எந்தெந்த டீம்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.